ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறாங்க? இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சாம்பார் டே. மண்டே அண்ட் தென் தேர்ஸ்டே வந்து சாம்பார் டே. எப்பயும் சாம்பார் டேனாவே நைட் என்ன பண்ணுவாங்க, இட்லி தான் செய்வேன். மெயின் இட்லி வந்து என்ன சொல்லுவேன், மேரேஜ் மேலே எனக்கு இட்லியே பிடிக்காதுங்க. இட்லியே சாப்பிடவே மாட்டேன். இட்லி வேண்டாம், சப்பாத்தி இல்லை தோசை, இட்லி இல்லைன்னா தோசை. ஸோ நானே வந்து தோசை சுட்டு சாப்பிட்ருவேன். மேரேஜ்க்கு அப்புறம் தான் இட்லி சாப்பிட்ற நிலமை வந்துட்டு எனக்கு. இட்லி, ஏன்னா இட்லி வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாடோட ஃபேமஸ் இட்லி வித் சாம்பார் சட்னி வந்து ஃபேமஸ். அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எப்போ வந்து இட்லி தானே கொடுப்பாங்க. சக்கரை ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இட்லி, சக்கரை வச்சு கொடுங்க அப்படின்வாங்க. எங்கள் சவுத் சைட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இட்லி தான் கொடுப்பாங்க. இப்போ கல்யாணம் மேரேஜ்னாவே மார்னிங் இட்லி தான். இட்லி வித் சாம்பார் பொங்கல் இருக்கும். அதுவே என்ன சொல்லுவோம், இப்போ இட்லி வச்சதுக்கப்புறம் எனக்கும் தெரியாது, இட்லி வச்சதுக்கப்புறம் உதுங்க அப்படின்வாங்க. அது உதுத்து அதுவும் அதை சட்னி அண்ட் தென் குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டே வேறு லெவல். டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த சைடு சாம்பார்லாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் எனக்கு சி செக்ஷனுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட்டு இட்லின்னாங்க. அச்சோ, நம்மளுக்கு வேறு இட்லி பிடிக்காதே அப்படின்னு வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பழகிட்டேன். அது அப்படியே கூட ஒட்டிக்குச்சு. ஸோ டெய்லி இப்போ என்ன சாம்பார்னாவே இட்லி தான் சாப்பிடுவேன். சாம்பார் வச்சு நான் இட்லி சாப்பிடுவேன். அது ஸோ ரொம்ப போர் அடிச்சுட்டு சாப்பிட்டு என்ன சொல்கிறது, அது ஈஸியான வேலை வேறு. எனக்கு தோசை தான் சோம்பேறித்தனம். இட்லினா வச்சோமா அப்படியே சாப்பிட்டோமான்னு இருக்கும். ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக நம்ம எதாவது இட்லியை ட்ரை பண்ணலாம் தான். ஸோ நம்ம சாம்பார் வச்சு சாப்பிட்டு போர் அடிச்சு ஃபஸ்ட்டு இட்லி இது செஞ்சேன், ரவை செஞ்சேன், பிடிக்கல. அதுக்கப்புறம் ஸோ இட்லி பொடி மாஸ்டர் ட்ரை பண்ணலாம், ரெடி செஞ்சுருக்காங்க, நான் பார்க்கல, நானே ட்ரை பண்ணேன். ஈஸி. கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு ஊற்றி வெங்காயம், கேரட், முட்டை, பெப்பர், அதுக்கு உப்பு நல்லா விரவிட்டு அதுக்கு இட்லி விரவி போட்டிங்கன்னா இட்லி பொடி மாஸ் ரெடி. எக்ஸ்ட்ரா வந்து நிறைய முட்டை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.